பரிசுத்த பரலோக பிதாவே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே இந்த மே மாதம் 3வது வாரம் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, சபை மக்களாகிய யாவரையும் நீர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக, உம் பிரசன்னத்தினால் தாங்குவீராக. கடந்த சில மாதங்களாக அடியேன் இங்கு வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் இந்த நாளிலே நீர் கொண்டு வந்து உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையிலே நீர் அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் மூடி மறைத்துக் கொள்வதாக. இந்த நாளிலே ஆண்டவரே நீரே காரியங்களை வாய்க்க பண்ணும். இந்த துவக்க ஜெபம் முதல் பாடல்கள், துதி பாடல்கள், நன்றி பலி பாடல்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்க கடவுதாக. அதிகமாய் நீர் எங்களை நேசிக்கிற அன்பான தேவராக இருக்கிறீர். நாங்களும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். உலகின் போராட்டங்கள், வேதனைகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றும். இந்த நாளிலே எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருந்து நடத்தும். சர்வ வல்லவர், சமாதான காரணர், என்றும் ஜீவிக்கிறவர் என்று உம் நாமத்தின் பேரில் விசுவாசிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து காரியங்களை நடத்துவீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மே மாதம் 19ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக நம்மை அவருடைய கிருபையினால் நம்மை காத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தியதற்காக நாம் நன்றியோடு அவரை நாம் இந்த நாளில் அவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய திருவிருந்தில் பங்கு கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமனதோடு நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஓய்வு நாளாக கொடுத்ததற்காகவும் அவருடைய வார்த்தைகளை அவருடைய கூடாரத்தில் தேவாலயத்தில் நாம் கண்டுகளிக்கவும் கர்த்தர் நம்மை இந்த நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் நோக்கி கூப்பிடுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவையே ஒப்புக் கொடுத்த பிதாவாகிய தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 கர்த்தர் நமக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவான அவருடைய வார்த்தைகளை கொடுத்துக்கின்றார். அவருடைய வார்த்தை என்பது நமக்கு மிகவும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அப்படியாக நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை படித்து பயன்பெற்று நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து இந்த நாளில் அவர் அந்த வார்த்தைகளை கொடுத்தார். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம், தேவன் தமக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எதையுமே வைத்துக் கொள்ளாமல் நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தர் நம்மை இந்த உலகத்திற்கு அழைத்தார். அழைத்தது மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை ஒவ்வொன்றும் சந்தித்து ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய இரத்த கொட்டையில் அவருடைய கிருபையால் நம்மை கண்ணி மணி போல நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக தம்மிடம் உள்ள எல்லாவற்றையுமே நமக்கு தந்து அவருடைய கிருபையால் அருளுகிற அன்பின் தகப்பனாயிருக்கிறார். அவருடைய ஆழ்ந்த அன்பின் அரவணைப்பினால் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நம்மை காத்து நம்மை பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்மோடு அவர் பயணத்தில் பங்கு கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும். அவர் முன்பு போகும்போது நாம் அவருடைய பாதையை பின்பற்றி செல்ல வேண்டும். அப்படியாக நம்முடைய தகப்பன் நம்மோடு அன்பாக இருந்து அந்த அன்பை நமக்கு கொடுத்து, என்னோடு நீங்கள் என் பின்னே சென்று வாருங்கள், உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன்
உங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பவன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக நான் தருபவன் என்று கர்த்தர் நம்மை நோக்கி அழைக்கின்றார். அப்படியாக நாம் அவருடைய பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோமா? தமக்கு மிகவும் அருமையான தன்னுடைய ஒரே பேரனாகிய தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து நம் மீது உள்ள அவருடைய அன்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இது தேவன் நம் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கின்றார், அன்பாக இருக்கின்றார், பாசமாக இருக்கின்றார், நமது ரட்சிப்பின் எவ்வளவு கரிசனையாக இருக்கின்றார் என்பதை தெல்ல தெளிவாக இந்த ரோமருடைய வார்த்தைகள் அவ்வளவு அழகாக நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றன. தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் நமக்கு தேவையான அனைத்தையும் இலவசமாகவும் கருணை நிறைந்த இதயத்தோடு தர வல்லவராக இருக்கிறார் என்பதை இன்று நாம் உணர்ந்து கொண்டு அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றாரா இல்லை என்று நாம் ஏனோ தானோ என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக அவரை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோமா? நீங்கள் அனைவரும் உங்கள் ஆழத்திலிருந்து இந்த கேள்வியை பதிலை எழுப்பிக் கொண்டு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு ஓய்வு நாள். 7 நாட்களில் ஒரு நாள் நமக்கு கர்த்தர் கொடுக்கின்றார். அந்த ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும். எப்படி கடைபிடிக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையானது அந்த ஓய்வு நாளில் அந்த கூடாரத்தில் தேவாலயத்தில் நாம் சென்று அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு பயன்பெற வேண்டும். அவருடைய வார்த்தையை மட்டுமல்ல, அவருடைய திரு இதயத்தையும் திரு ரத்தத்தையும் நாம் உட்கொள்ளும் பாக்கியவாளியாக நாம் கருதப்பட வேண்டும். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மிகவும் முக்கியம். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அன்றாட பயணத்தில் செல்லும் பொழுது நமக்கு கர்த்தர் நிச்சயமாக நம்மை காத்து வழிநடத்த போவார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். என் அன்புள்ள ஆண்டவரே, என் அன்புள்ள தகப்பனே, என் அன்புள்ள பரமபிதாவே, நீ உமக்காக எதையும் உம்மிடம் வைத்துக் கொள்ளாமல், எதையும் எதிர்பார்த்து கொள்ளாமல், நீர் எங்களுக்காக உம்மிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அன்பையும் சிறந்த பாதுகாப்பையும் உடைய கிருபையினால் எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை அறிந்து கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பார்க்காத இரட்சகரையே எங்களுக்காக தந்த நீர் எங்கள் வாழ்க்கைக்கு தேவை என்று நீர் நினைக்கிற அனைத்தையும் நிச்சயமாக நீர் தருவீர் என்பதை ஒவ்வொரு நாள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய தாழ்மை உள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படி எந்தோ இந்த நாளில் முதல் பாதத்திலே எங்களுடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கிறோம் என்று நாம் அனைவரும் அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெற வேண்டும் என்றும் அவருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் அனைவரும் அவருடைய கிருபை தேவை என்றால் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையை நாம் பின்பற்றி செல்வோமானால் நம் தேவைகள் அனைத்தும் கர்த்தர் கொடுப்பார். அப்படியாக இந்த நாளில் அவரை துதித்து மகிழ்ந்து இந்த நாளில் நாம் அவரை பாடி மகிழ்வோம். Thank you.
இப்பொழுது நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதற்கு பிரகாரம் வீட்டில் படித்து பயன்பெறுவோம். இந்த வார்த்தைகளை கொடுக்குபவர் பாஸ்டர் பிலிப் அவர்களை நாம் அழைக்கிறோம். நாம் வார்த்தைக்கு செல்லுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். உன்னத தேவகுமாரனே, பரிசுத்த பிதாவே, ஆவியானவரே, நீர் மூவரும் ஒருவரானவரே, இந்த அடியனை கொண்டு உன் வார்த்தையை நீர் வெளிப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் உம்மில் பலம் கொள்ள, உம்மில் அன்பு கொள்ள, உம்முடைய மகிமையை அவர்கள் அனுபவிக்க உம் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. என்னை தாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். என்று மாறா இரட்சகர் பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது நம்புகிறதை குறித்து சில வசனங்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக 2வது நாளாகமம் 20:20, 2 Chronicles 20:20. யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று அவன் சொல்லி நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று ஜனங்கள் முன்னே அவன் பேசுகிறான். யோசபாத் ஒரு அதிகாரி. அவன் யூதா ஜனங்களை நோக்கி எருசலேமில் அவன் சொன்ன வார்த்தை இப்படியாக இருக்கிறது: உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். நம்ம வாழ்க்கையிலே நாம் எப்படி நம்பிக்கொண்டு வாழ்கிறோம், எப்படி தேவன் நமக்கு துணை நிற்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நமக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய பிள்ளையாக நாம் இருப்பது நமக்கு உபயோகமற்ற காரியம். அநேகமாக அவர்கள் சொல்லலாம், கர்த்தரை நாங்கள் நம்புகிறோம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், சபைக்கு செல்கிறோம், ஊழியத்தில் பங்கு கொள்கிறோம், எங்களுடைய காணிக்கைகளை செலுத்துகிறோம் என்றெல்லாம் கூறலாம். ஆனால் தேவனுடைய அன்பை, பரிசுத்த ஆவியின் மகிமையை காணாவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கை. ஆகையால் தான் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள்,
தீர்க்கதரிசிகளை நம்புவீங்கள், சித்தி பெறுவீர்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, பிலீவ் த லார்ட் யுவர் காட் அண்ட் யூ ஷல் பி எஸ்டாப்ளிஷ்ட். பிலீவ் யுவர் த ப்ராஃபட்ஸ் ஸோ யூ ஷல் ப்ராஸ்பர். முன்னேறத்திற்கு வழியே தேவன் ஒருவர் தான். அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். லூக் 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இந்த இடத்துல ஒரு ஜெப வீரனாகிய ஒரு ஜெப ஆலயத்தின் தலைவன், அவனுடைய மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கிற பொழுது இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அவனிடத்தில் வந்து இயேசு அந்த இடத்துல இருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையாக இது இருக்கிறது. ஒருவன் வந்து 49வது வசனத்திலே அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்பட வேண்டாம் என்று சொன்னாள். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். மரித்தவர்களை ரட்சிப்பது எப்படி? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மரித்தவர்களை ரட்சிப்பது எப்படி? இந்த இடத்துல ரட்சிப்பு என்பது ஞானஸ்தானம் பெற்று நம்ம ரட்சிப்பை பெறுவதல்ல. தேவன் தன்னுடைய ஜீவனை எப்படி பிதாவிடத்திலிருந்து மரித்து பெற்று கொண்டாரோ அதுபோல் இந்த இடத்துல அவளுக்கு மரிக்கவில்லை, அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றால் அவள் ஜீவனோடு எழுப்பப்படுவாள் என்ற அர்த்தம். ஆகையால் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, ஹாவ் ஃபெய்த் இன் மீ. தேவனை நம்புகிறவர்கள் கைவிடப்படார். 9:24 அதே அதிகாரத்திலே 9:24. ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿರುವವನು ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವನು, ನನಗೋಸ್ಕರ ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಕೊಡುವವನು ಅದನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳುವನು. எல்லாரும் நினைக்கிறாங்க, நான் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் எப்பொழுதுமே எதுக்குமே நான் கவலைப்பட மாட்டேன், என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறது வீண் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். அப்படி என்றால் அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், மறுபடியும் வருவார் என்று விசுவாசிக்கிறோம். அதுபோல் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், முன் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதான் ஃபாலோ மீ. ஒரு விசுவாசியாக மட்டும் இருந்தால் போதாது, தேவனுடைய கட்டளைப்படி நடந்து அவர் பின்னே நாம் செல்லக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள அவனால் முடியாது, என்னால் தான் அதை முடியும். ஆகையால் அவன் தன்னையே அவன் காத்து கொள்ள வேண்டுமென்றால் அவனால் அது முடியாத, அதை இழந்து போவான். ஆனால் என் நிமித்தமாக தன் ஜீவனை அவர் விட்டு கொடுத்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நானாக எதையும் சாதிக்க முடியாது, வழிகள் இருந்தாலும் அந்த வழி நன்மையாக முடிகிறதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் துணையாக இருந்தால் எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். ஏன்னா நான் உயிரோடு எழுப்புகிறேன், மரித்தாலும் என்னில் நிலைத்திருக்குவான் என்று வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் தான் இந்த
வார்த்தையின்படியே அவன் மரித்து போன ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவன் தன் ஜீவனை இழந்து போக மாட்டான், அதை பெற்றுக்கொள்வான் என்று சொல்கிறார். யோவான் 1:7, ஜான் 1:7. ಯೆಹೋವನು ಬೆಳಕಿನ ಬಗ್ಗೆ ಜನರಿಗೆ ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದನು. ತನ್ನ ಮೂಲಕ ಎಲ್ಲ ಜನರು ಬೆಳಕಿನ ಬಗ್ಗೆ ಕೇಳಿ ನಂಬಿಕೊಳ್ಳಲೆಂದು ಅವನು ಬಂದನು. இங்கே இயேசு வர்றது குறித்து யார் பேசுறது? யார் பேசுகிறாங்க சொல்லுங்க? யார் ஞானஸ்தானம் கொடுக்குறது? யோவான். யோவான் என்ன சொல்கிறாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அது தேவனாகவே இருந்தது, அவரால் எல்லாம் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்து அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒப்பாயிருந்தது. ஆகையால் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்லுகிறவனாய் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆண்டவர் பூலோகத்தில் வந்து அவர் அந்த முழுக்க ஸ்நானம் எடுக்கிற நிலையில் இவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? இவனும் அந்த யோர்தான் நதியிலே எல்லோருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல வந்து அவனிடத்தில் அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வரும்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை இது: எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க நான் இருக்கிறேன். ஆனால் என்னிலும் வருகிறவர் மகா பெரியவர். அப்பொழுதுதான் வானம் திறந்து என்ன சொல்லுகிறது? இவன் என் பிரியமானவன், என் புத்திரன், அவனை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று அவர் சொன்னபொழுது புறா பரிசுத்த ஆவி அப்படியாக வந்து அவன் மேல் இறங்குவதை பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல விசுவாசிக்கும்படி, அந்த விசுவாசம்தான் நம்புகிறது. அப்படி நம்பும் பொழுது நமக்கு தேவன் ஒளியானவர், ஒளியாக இருந்தவர் என்றால் அவர் பிதாவே ஒளிதான். அவரை பார்க்கவும் முடியாது, அவரை பார்த்தால் எரிந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது கண்கள் குருடாக்கப்படலாம். ஏனென்றால் அவர் அந்த மாதிரி சூரிய ஒளியை விட பல மடங்கு ஒளி உள்ள தேவன். ஆகையால் தான் இங்கே சொல்லப்படுகிறது, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க பூலோகத்திற்கு மனுஷகுமாரன் வருகிறார். ஆகையால் தான் நான் அவருக்கு சாட்சி கொடுக்க நான் உழைக்கிறேன். 5:38 யோவான். அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களுக்குள்ளே தரித்திருக்கிறதில்லை. நீங்கள் விசுவாசிக்கலைன்னா, நம்பலைன்னா உங்களுக்குள்ள அவருடைய வார்த்தை செயல்படாது. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எதையும் சந்திக்கத்தக்கதாக இருக்காது. ஆகையால் தான் என்ன நமக்கு தேவை என்றால் விசுவாசம் தேவை. வசனம் நமக்குள்ளே இறங்க வேண்டும் இருதயத்தில். இப்போ சாப்பிடுனாக்கா என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போமா? சாப்பிடுன்னு சொல்கிறப்ப என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அது மாதிரி தான் இதுவும். என்னுடைய வசனம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்குள்ளே ஜீவனுள்ள வார்த்தையாக மாறி அற்புதங்களை, அடையாளங்களை தரும். உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும், உங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும், உங்களுடைய வழிகளை மேன்மைப்படுத்தும். ஆகையால் தான் என்ன சொல்கிறார் என்றால், அனுப்பின தேவனை நீங்கள் விசுவாசிக்காத போனால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதில்லை. இட் won't ஒர்க். அனுப்பினவரை நீங்கள் யோசித்து இவரால் என்ன முடியும் என்று நினைத்தால் உங்களாலும் ஒன்றும் முடியாது.
ஆனால் அதே தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கொண்டு செயல்கள் செய்வார், எனக்காக பரிந்து பேசுவார், எனக்காக வாழ்க்கை தருவார், என் வழியை செவ்வாய்ப்படுத்துவார் என்று நினைப்போமானால் அந்த வசனம் நமக்குள்ளே செயல்படுவதாக இருக்கும். 14:1 அது யோவான் தான். 14:1 ಯೇಸು ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿಡಿರಿ, ನನ್ನಲ್ಲಿಯೂ ವಿಶ್ವಾಸವಿಡಿರಿ. இங்கே என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை இது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னத்துக்கு அப்படி சொன்னார்னா, 6வது வசனம் பார்க்கலாம். 6வது வசனம், இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எதற்காக நான் உங்களை விசுவாசமாக இருக்க சொல்கிறேன் தேவனிடத்துலையும் என்னிடத்துலையும்? காரணம், உங்களுக்கு தேவ சமூகத்துக்கு வர வேண்டுமென்றால் நானே தான் வழியும் சத்தியமும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன். ஆகையால் என்னை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் என்னை விசுவாசித்து என் மேல் அன்பு கொண்டிருக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:1, 16:31, ஆக்ட்ஸ் 16:31. ಅವರು ಅವನಿಗೆ, ಪ್ರಭು ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡು, ಆಗ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವೆ ಮತ್ತು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು ಎಂದು ಹೇಳಿ. யாருக்கு சொல்கிறதுங்க இது வார்த்தை? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணிக்கொண்டு சிறையில் இருக்கிறப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. அதுக்கு முன்னால் அந்த இடத்துல அந்த எல்லா வேலைக்காரங்களுக்கு, அதாவது ஜெயிலில் பார்த்து கொள்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார் என்று சொல்லியிருந்தாலும் அவர்களுக்கு கட்டளை எப்படி இருக்கிறது? பயங்கரமான ஒரு கட்டளை. பல அறைகளில் அவர்கள் தடுப்புகளை பார்க்க வேண்டும். அதை தாண்டித்தான் இவர்களுக்கு சிறைச்சாலையில் உள்ள கட்டி போட்டிருப்பார்கள் சங்கிலிகளால். அந்த இடத்துல இவர்கள் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் ரோம அரசு அதிகாரிகள். ஆகையால் தான் இந்த இடத்துல இவர்கள் ஜெபிக்கிறார்கள். எப்படி ஜெபிக்கிறார்கள்? சத்தமிட்டு. சிறைச்சாலைக்காரன் எல்லாவற்றையும் கேட்கிறபடி நடுராத்திரியில் 25வது வசனத்தில் பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் என்ன ஆகுது? 27வது வசனத்தில் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறதையும் கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டு அவனே கத்தி எடுத்து தன்னை சாவடிச்சுக்கிறதுக்கு பார்க்குறான். காரணம் என்னென்னா, ரோம அதிகாரம் ஒரு வேலை கொடுத்தா அதில் உஷாராக இல்லைன்னா அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் கொண்டுடுவாங்க. ஆகையால் இவனே நான் குத்தி சாவடிக்கலான்னு நினைக்கிறப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கேயும் போகவில்லை, நீ ஒன்றும் செய்து கொள்ளாதே. அப்படி சொல்லிட்டு தான் அவர்களை அழைத்து வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது இவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்கள், யாரோ சொல்லி யாரோ நமக்கு ஜெபிச்சதுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அதே போல் அந்த இடத்துல
அவர்களுக்கு இவர்கள் பேசி தேவனுடைய சமூகத்தை அவர்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது பார்க்கும்பொழுது அந்த எல்லாவித ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த வேலைக்காரர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம என்ன செய்துன்னுக்கிறோம்? யாரையாவது கூட்டின்னு வந்துக்கிறோமா? கொரோனா வந்துச்சு, காணாத போயிட்டாங்க ஜனங்க. என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் 6 நாள் கொடுத்துக்கிறாரு, என்ன வேணா செய்துக்கோங்க. 7வது நாள் என்னுடைய சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. வீட்டில் இருந்து ஆன்லைன் பார்த்துட்டாக்கா எல்லாமே நடக்குமா? முட்டாள்தனம். தேவ சமூகத்தில் இருந்தால்தான் தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்திலே செயல்படும். இங்கே நான் அடிக்கடி வந்தப்பெல்லாம் சொல்கிறேன், சபைக்கு இங்கே வந்து கொண்டிருந்தவர்கள் தயவு செய்து சகோதரிக்கு அந்த சபையை நீங்கள் கட்டி காத்து முன்னேற்ற நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பல நன்மையான காரியங்களை உங்களுக்கு அவர் செய்கிறவராய் இருப்பார். நான் சாப்பிட்டு நான் வீட்டில் இருந்து நான் இந்த அலைபேசியில் செய்தியை கேட்டுங்கன்னா 4 பைசாவுக்கு உதவாது. உங்களை நீங்கள் ரட்சித்து கொள்ளவும் அது முடியாது. சபையில் வந்தால் தான் தேவ வார்த்தை கேட்கப்பட்டு உங்களுடைய இருதயத்தை அது பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்திலே செயல்பட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள முடியும். நான் போதனை பண்ணிவிட்டு நான் போயிடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. சிஸ்டரும் இந்த கடமையை செய்துட்டு அவங்க உட்காந்துருவாங்க. ஆனால் வாழ்க்கைக்கும் தேவ சமூகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நான் மாத்திரம் சம்பாரிச்சு நான் மாத்திரம் வச்சுக்கிறது இல்லை, ஊழியத்துக்கு கொடுக்கணும். அதை சகோதரியை பற்றி யாராவது நினைக்கிறீங்களான்றது எனக்கு தெரியாது. பல முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தசமபாகமோ இல்லையோ காணிக்கையாவது சகோதரிக்கு நீங்கள் எங்கேருந்து வசிக்கிறீங்களோ அங்கேருந்து உதவுவது தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்துவார் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லுகிறேன். ரோமர் 10:9, ரோமன்ஸ் 10:9. ಯೇಸುವೇ ಪ್ರಭುವೆಂದು ನಿನ್ನ ಬಾಯಿಯ ಮೂಲಕ ಹೇಳುವುದಾದರೆ ಮತ್ತು ಯೇಸುವನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಂತನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದವನು ದೇವರೇ ಎಂದು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬುವುದಾದರೆ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವೆ. பாருங்க, அநேகர் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது இருக்கலாம், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு தெரியாது இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவநயரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுவது கடமை. அதான் காஸ்பல். ஒருத்தருக்கு ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லுவது, பாவத்திலிருந்து அவங்கள விடுதலை பெறணும்னா அவங்க ஒன்றும் ஃபாரின் போக வேண்டியதில்லை, வேறு கோயிலில் போய் காசை போட்டு உருள வேண்டியதில்லை, இல்லை காலையிலேருந்து குளித்து தேய்ச்சிக்கின்னு ஒன்று மேலே அழுக்க அங்கே போய் ஒன்றும் தொழுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை விசுவாசித்தினால் உன் இருதயத்தில் அவைகளை ஏற்றுக்கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எபிரேயர் 10:39, எபிரேயர் ஹீப்ரூஸ் 10:39, ಇಬ್ರಾಯರು 10:39. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, விசுவாசம் ஏன்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எபிரேயர் புஸ்தகத்தில் இது யார் எழுதுனாங்கன்னு தெரியாதானா, தேவனை குறித்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் இந்த கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிற மனுஷராக இருக்கிறோம். ஆங்கிலத்தில் பாருங்கள், பட் வி ஆர் நாட் ஆஃப் தெம் who draw back up to perdition
but of them that believe to the saving of the soul. இருதயம் ஆத்துமா ரட்சிக்கப்பட அவர் கெட்டுப்போய் நாம் பின்வாங்கி போகாதபடி விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதனால தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் நம்மை தேவ சமூகத்தில் கடந்து போக உதவி செய்யும், தோல்விகளை ஜெயமாக்கும், பிரச்சனைகளை சீர்படுத்தும், நோய்களை சுகமாக்க அவர் பரம வைத்தியராக இருக்கிறார். யெஷுவா ராஃபா சுகம் தரும் தேவனாக இருக்கிறார். ஆகையால் அவரை நோக்கி நாம் பின் செல்ல வேண்டும். யாக்கோபு 2:19. ಯಾಕೋಬನು 2:19. ಒಬ್ಬರೇ ದೇವರಾಗಿರುವುದೆಂದು ನೀವು ನಂಬಿದ್ದೀರಿ, ಒಳ್ಳೆಯದು. ಆದರೆ ದೆವ್ವಗಳು ಅದನ್ನು ನಂಬುತ್ತವೆ ಮತ್ತು ಭಯದಿಂದ ನಡುಗುತ್ತವೆ. ಮನುಷ್ಯನ நம்பல கூட பிசாசுங்க நம்பி நடுங்க தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே அதுக்கு டான்ஸ். நம்மளே டான்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஜபத்தில் இல்லை, விசுவாசத்தில் இல்லை, நம்ம சுய நலத்தில் வாழ்கிறோம். ஆனால் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறது நல்லது. ஆனால் பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, ஆனால் அவைகளுக்கு நடுக்கம் உண்டாகுகிறது. ஆனால் நமக்கோ தைரியமும் பலனும் வசனங்கள் நம்மை தைரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. கடைசியாக 1 John 4:1, 1 யோவான் 4:1. 1 John 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பாருங்க, செக் யுவர் செல்ஃப். எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, நல்ல வார்த்தை நம்பிடாதீங்க. அந்த வார்த்தை தேவனால் உண்டானதா என்று சோதித்தறியுங்கள். இல்லை என்றால் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியக்காரர்களும் உங்களை வஞ்சிப்பார்கள். ஆகையால் இந்த வசனங்கள் என்ன நமக்கு பேசினது என்றால், தேவனை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் சொன்ன பாதையிலே நாம் செல்ல வேண்டும், அநேகரை நாம் தேவ சமூகத்துக்கு கொண்டு வர, அவர்கள் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தை நாடுகிற பாதையை நாம் சொல்லித்தர வேண்டும். ஆகையால் இந்த நாளிலே நம்புவது தேவனை நல்லது என்று தேவன் நமக்கு இதன் மூலமாக தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நமக்கு எந்த அளவிற்கு அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு மகிழ்ந்து மீண்டுமாக நாம் அதை வீட்டிற்கு படித்து நாம் ஒவ்வொரு நாளும் பயன்பெற வேண்டும். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது நம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை நான் தர வல்லவர். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதில் எந்த விதத்திலும் சிந்தனைகள் வராமல் நம்முடைய எண்ணங்களை அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல் நாம் ஒரே மனதோடு ஒரே நேர்கோணலோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் அந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான காரியங்களை வாக்கிய பண்ணுவார். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் சேவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை காத்து வழிநடத்துவார். நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் வீட்டில்
ஜெபத்தில் அவரை நாம் சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் வழியாக அவரை நாம் காண முடியும். எப்படி காண முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் 2-3 நிமிடமாக அவரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய அழகான கண்களால் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பவர். என் பிள்ளைகள் இந்த நாளில் கண்ணீரோடு என்னை நோக்கி கூப்பிடுகின்றார்களே, நான் அவருடைய கண்ணீரை துடைப்பவன், அவருடைய கண்ணீரை நான் அந்த தொழுதியில் காண்பவன். அப்படியாக நாம் கண்ணீரோடும் மனபாரத்தோடும் கவலைகளோடும் நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூக்குரலை கேட்பார். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய பாதையில் செல்வோமானால் நம்மளுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் இரட்டிப்பாக சந்திப்பார். அதனால்தான் அவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை சேவித்து நாம் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து இந்த வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் தாமே நம்மளுக்கு அந்த பலத்தையும் அந்த உடல் சுகத்தையும் உற்சாகத்தையும் நோக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்றால் அவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை அண்டி நாம் செல்ல வேண்டும். அப்படியாக இந்த பாடலை பாடி அவரை நாம் துதிப்போமாக. நானும் அவருடைய திருவிருந்தில் நாம் அனைவரும் பங்கு கொள்வோம் என்று
பரிசுத்த தேவன் பரலோக ராஜா நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார். நம் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், உலகின் பாவங்கள், உலகின் சாபக்கேடுகள் எல்லாவற்றையும் அவர் தம்மேல் சுமந்து கொண்டு தன் சரீரத்தை அவர்கள் நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்தார். அதன் அடையாளமாக நாம் இந்த அப்பத்தை நாம் அவருடைய சரீரமாக அவர் நமக்கு இதை அந்த பாடுபடுகிற முன்னாளிலே தன் சீடர்களோடு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களிடம் கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை அனைவரும் வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் எல்லோரும் அந்த அப்பத்தை பங்கு பெற்ற பின்பு திராட்சை ரசமான பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதையும் அவரிடம் கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தின் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் அனைவரும் வாங்கி புசியுங்கள் என்று சொல்லி, பருகுங்கள் என்று சொல்லி அவர் தன் சீடர்களுக்கு சொல்லி இதை கொடுத்தார். ஒரு நிமிடம் நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்புக்கும் மகிமைக்கும் பாத்திரரான பரமபிதாவே, உம் குமாரனாக இயேசுவை எங்களுக்காக கொடுத்தீர். இரத்தம் சிந்தி தன் சரீரத்தையும் அவர் எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவை இரத்தத்திலே அவர் மரித்தார். ஆனால் மரித்தாலும் நான் பிழைப்பேன் என்று சொல்லி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த தேவன் அவர். ஆகையால் எங்கள் வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் தனித்து போயிருந்தாலும் அல்லது அவருடைய சமூகத்தை விட்டு மறந்து போயிருந்தாலும் இந்த வேளையிலாவது எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும், தகுதிப்படுத்தும். இந்த பாத்திரம் எங்களுக்கு சுதந்திரமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றி கொடுப்பீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இரட்சகர் இயேசுவின் மூலம் எங்களை தாழ்த்தி ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் ஒரே குடும்பமாக இதில் பங்கு பெறுவோம். கடைசியாக நாம் அனைவரும் அவரை நன்றி கூறி துதித்து ஆராதிப்போம். கர்த்தர், நாம் எவ்வளவோ சோர்ந்து போயிருந்தாலும் அவர் சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்து போய் நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்படியாக நாம் அனைவரும் சோர்ந்திருக்கும் நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்துபவர். அந்த சோதனையெல்லாம் தாண்டி கடந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து நம்மை வாழ வைப்பவர். அப்படியான பாடல்களின் மூலம் அவரை நாம் துதித்து பாடுவோமாக. Thank you.
நாம் கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவரே, கொடுத்த காணிக்கைக்காக ஆண்டவரே அந்த கரங்களையும் உள்ளங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். இன்னும் சபைக்கு கொடுக்க இயலாதவர்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் அவர்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கொடுத்த உள்ளங்களை மனதார கொடுக்கும் பொழுது நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக கொடுத்த உள்ளங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படி துணை செய்வீராக. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்திலே உம்மை துதிப்பதினால் உம்முடைய மகிமை அங்கே விளங்குகிறது ஆண்டவரே. அதுபோலவே இந்த பிள்ளைகளும் கொடுத்த காரியத்துக்காக ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதியும். வாழ்க்கையிலே முன்னேற உதவி செய்யும். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் காக்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இதுவரையிலே நடத்தி வந்த தேவன் சகலத்தையும் நன்மையாக காணச் செய்தீர் என்று விசுவாசிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் நமக்கு போதித்து வழிகாட்டி நம்ம நடத்துகிற ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் நம் குடும்பத்தினர் அனைவரோடும் கிறிஸ்து வரும் வரைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நாம் விசாரித்து வாழ்த்தி செல்வோம். பிரைஸ் தி லார்ட்.